மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். நேற்று பதவியேற்ற நிலையில் பிரதமராக நரேந்திர மோடி பொறுப்பேற்றிருக்கிறார். சவுத் பிளாக்கில் உள்ள பிரதமர் அலுவலகத்தில் பிரதமர் மோடி பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார். விவசாயிகளுக்கான நிதி வழங்கும் திட்டத்திற்கு மோடி முதல் கையெழுத்திட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைஞ்சிருக்கீங்க. விவரங்களை பதிவு செய்யலாம். கனிமொழி வணக்கம். நேற்று பிரதமராக பதவியேற்றுக் கொண்ட பிரதமர் மோடி தற்போது அவருடைய அலுவலகத்திற்கு தன்னுடைய அந்த பொறுப்புகளை கடமைகளை செய்வதற்காக வந்திருக்கின்றார். நேற்று பதவியேற்ற நிலையில் தற்போது அவர் தன்னுடைய அலுவலகத்திற்கு தன்னுடைய பணிகளை செய்ய தயாராகி இருக்கின்றார். அதாவது இங்க டெல்லியை பொறுத்தவரையிலே சவுத் பிளாக், நார்த் பிளாக் என்று அங்க முக்கியமான உயர் அதிகாரிகள் இருக்கக்கூடிய அந்த அலுவலகங்கள் இருக்கிறது. அந்த சவுத் பிளாக் பகுதியில் தான் பிரதமருடைய அலுவலகமானது இருக்கின்றது. பல ஏக்கர் பரப்பளவிலே அதிகமான அந்த கட்டிடங்களோடு பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய இந்த அலுவலகத்தில் தற்போது பிரதமர் அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய அறைக்கு சென்று அவர் கையொப்பமிட்டு தற்போது தன்னுடைய அதாவது நேற்றைய தினம் பிரதமராக பதவியேற்றுக் கொண்டாலும் தன்னுடைய அலுவல் பணிகளை அவர் இன்று தொடங்கி இருக்கின்றார். நமக்கு தெரியும், ஏற்கனவே தமிழ்நாட்டில் கூட முதலமைச்சர் கவர்னர் மாளிகையிலே பொறுப்பேற்றுக் கொண்டால் அதன் பிறகு சட்டமன்றத்தில் அங்கும் ஒரு கையொப்பம் விடுவார். அதே போல மக்களுக்கான நலத்திட்டங்களை அங்கிருந்து தொடங்கி வைப்பார். எந்த ஒரு பிரதமர் முதலமைச்சர் பதவியேற்றாலும் உடனடியாக முதலில் 3 அல்லது ஒரு 5 சிறந்த திட்டங்களை கொண்டு வருவார்கள். மக்களிடம் ஒரு நல்ல பெயர் பெறுவதற்காகவும் அதே போல ஒரு மக்கள் நல திட்டங்களை தொடங்கி வைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் அது போன்று முதல் கையொப்பம் ஒரு முக்கியமான கையொப்பமாக கருதப்படும். எனவே அந்த அடிப்படையில் 3வது முறையாக பிரதமராக பதவியேற்றிருக்கும் மோடி விவசாயிகளுக்கான நிதி வழங்கும் திட்டத்திற்கு தற்போது தன்னுடைய முதல் கையெழுத்தை அவர் போட்டிருக்கின்றார். 9.3 அந்த விவசாயிகள் பலன் பெறக்கூடிய வகையிலான ரூபாய் 20,000 கோடியை விடுவித்து பிரதமர் மோடி உத்தரவிட்டிருக்கின்றார். பிரதமர் மோடி 2014 முதல் தொடர்ச்சியாக பிரதமராக இருந்து வரக்கூடிய சூழ்நிலையிலே அவர் 3வது முறையாக நேற்று குடியரசுத் தலைவர் மாளிகையில் பொறுப்பேற்றுக் கொண்டார். பொறுப்பேற்றுக் கொண்டவுடன் இன்று பிரதமர் அலுவலகத்திற்கு வந்திருக்கக்கூடிய அவர் தன்னுடைய பணிகளை அதிகாரப்பூர்வமாக தொடங்கி இருக்கிறார். தேர்தல் முடிந்த பிறகு கடந்த சில நாட்களாக அவர் காப்பந்து பிரதமராக இருந்தார். காப்பந்து பிரதமர் என்பது வெறும் ஒரு தொடர்ச்சியாக வெறும் பிரதமர் என்ற லெவலில் இருக்குமே தவிர எந்த அளவில் ஒரு உத்தரவு போடுவதற்கோ கையொப்பம் இடுவதற்கோ பெரிய அளவில் அதிகாரம் கிடையாது. எனவே அந்த அடிப்படையில் நேற்று அதிகாரப்பூர்வமாக பதவியேற்றுக் கொண்ட பிரதமர் மோடி தற்போது பிரதமர் அலுவலகத்திற்கு வந்திருக்கின்றார். அங்கே தன்னுடைய வழக்கமான அலுவல் பணிகளை கவனிக்க ஆரம்பித்திருக்கிறார். முதல் கையெழுத்தாக விவசாயிகளுக்கான கையெழுத்தை அவர் இட்டிருக்கின்றார். இதன் மூலமாக ரூபாய் 20,000 கோடியை விடுவித்து பிரதமர் நரேந்திர மோடி உத்தரவிட்டிருக்கின்றார். நாடு முழுவதும் இருக்கக்கூடிய விவசாயிகள் பயன்பெறக்கூடிய வகையிலான திட்டமாக இந்த திட்டம் அமையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதே போல இன்று மேலும் சில ஃபைல்களிலும் அவர் கையொப்பம் இடுவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இது தவிர மேலும் தன்னுடைய அந்த வழக்கமான பணிகளை அவர் இன்று முதல் தொடர்ந்து கவனிப்பார் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.